पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 4வது பாதம் கைவல்ய பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா 21வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். 21வது சூத்திரம் என்ன சொல்லுது? சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கா ஸ்மிருதி சங்கரஸ்ச அப்படின்னு சூத்திரம் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் ஒவ்வொரு மதங்களையாக கண்டனம் பண்ணுறோம். இதில் முக்கியமான மதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விற்த்தியவே புத்தி விற்த்தியவே என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானவாதிகள்னு சொல்லக்கூடிய பௌத்தர்கள், க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அதையே ஆத்மானு சொல்கிறாங்க. அந்த விஞ்ஞானம்ன்ற புத்தி விற்த்தியவே என்ன பண்ணுறாங்க, வஸ்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை கண்டனம் பண்ணியாச்சு. முதல்ல கண்டனம் என்ன பண்ணோம், இதுக்கு முந்தின சூத்திரங்களில் வஸ்துக்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் கண்டிப்பாக வெளியில் இருக்குது, விஞ்ஞானத்துக்கு அந்நியமாக வெளியில் வஸ்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சாங்கியன் பார்த்தீங்கன்னா யோகியும் சாங்கியனும் நிரூபணம் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான், இந்த ஆத்மான்றதும் பார்த்தீங்கன்னா விற்பி தான், இந்த ஜெகத்துன்னு சொல்கிறதும் விற்பி தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம இப்போ 20வது சூத்திரத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரிலாம் முடியாதுப்பா. ஒரே சமயத்தில் ஏக்க சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை அறிதலும் தனக்கு அந்நியமாக இருக்கிற வஸ்துக்களை அறிதலும் பார்த்தீங்கன்னா சம்பவிக்காது. ஏக்க சமயத்தில் உபய அவதாரணம் பார்த்தீங்கன்னா முடியாது. அனவதாரணாத் சோப்பய தாரணாத்துன்னு அர்த்தம், அவதாரணம் செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் வஸ்துக்களையும் பார்க்கறது ஏக்க க்ஷணத்தில் முடியுமானா முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிராகரணம் பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மானு ஒன்று தனியாக இருக்குது, சித்தம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வஸ்துக்கள்னு ஒன்று தனியாக இருக்குது. வெளியில் இருக்கிற வஸ்துக்களை பார்த்தீங்கன்னா யார் அறிகிறா, சித்தம் அறியுது. சித்தத்தை யார் அறிகிறா, இந்த ஆத்மான்ற புருஷன் அறிகின்றான். இதான் விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஐட்டத்தை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யோக மதத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ணுறோம். வெளியில் இருக்கிற வஸ்து மாயாமயம், பிரகிருதியோட பரிணாமம், அது தனி செப்பரேட், அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை கிரகணம் பண்ணக்கூடிய இந்த சித்தமும் பார்த்தீங்கன்னா பிரகிருதியோட பரிணாமம் தான், இதுவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கிரகணம், வெளியில் இருக்கிறது கிராகியம். இதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமாக இதில் பார்த்தீங்கன்னா அறிபவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், திரஷ்டான்னு ஒருத்தன் தனிச்சிருக்கான். அப்போ 3 விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கணும். ஒருவேளை விஞ்ஞானவாதி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானவாதி என்ன சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு விபாகம் பண்ணி அறியறதுக்கான சாமர்த்தியம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தோட அனுகிரகம், சாஸ்திரத்தோட அனுகிரகம் அவனுக்கு இல்லை. பிரத்யக்ஷத்தில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், விசாரம் பண்ணுறான்.
ஸ்ருதியை தூக்கி ஓரமாக போட்டாச்சு. பௌத்த மதம் என்ன பண்ணுச்சு, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தா என்ன பண்ணார், இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணார், ஐயோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகார்லேருந்து அவர் போகிறார். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வைதிக மதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது சத்திரியர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய உயிர் பலி கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணார், இந்த வைதிகமே தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணார், போயிட்டார். போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 100% அவங்க என்ன பண்ணாங்கன்னா வைதிகத்தையே தியாகம் பண்ணிட்டாங்க. அப்போ உபனிஷதங்கள் தியாகம் பண்ணியாச்சு, இந்த வேதாந்த சாஸ்திரங்களும் யோக சாஸ்திரங்கள் இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனதுனால ரெஃபரன்ஸ் இல்லவே இல்லை. இப்போ ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட லெவலில் நம்ம ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன பார்க்குறேன், நான் என்னை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, தாட்டு தான் நான் தாட்டாக தான் இருக்கேன். தாட்டு கண்ணியமாக எனக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை. என்னைக்காவது தாட் இல்லாமல் இருந்திருக்கீங்களா நீங்கள் தூக்கத்தில் இருந்தீங்களா? இல்லை இல்லை. நம்ம வேதாந்தம் படிக்கிறதுனால நான் சொல்லி சொல்லி நம்ம தூக்கத்தில் இருந்தோன்னு நமக்கு தெரியுத ஒழிய, தூங்கும்போது நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை, ஒன்றும் தெரியலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், வெளியில் போய் இப்போ வேதாந்தம் படித்ததுனால நமக்கு ஸ்ருதி அனுகிரகம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நான் இருந்தேன்னு நமக்கு தெரியுது. எதனால் தெரியுது, ஸ்ருதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் நமக்கு வந்து அனுகிரகம் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் ஆமாம் தூக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு. நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள், வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நீங்கள் இருந்தீங்களான்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேளுங்க. பப்ளிக்கில் போய் கேட்டீங்க அப்படின்னா ஸ்ருதியோட எந்த ஒரு விசாரமும் இல்லாமல் எங்கேயும் சத்சங்கம் கேட்காம இருக்கிற சாதாரண பெர்சன்ட்டை போயிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க தூக்கத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம இமிடியேட்டாக கேட்குறோம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, நீங்களும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நானும் இல்லை உலகமும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் ஒன்றும் இல்லை ஆயிடுச்சா. அப்போ தூக்கத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ நான்ற பரமஹம்சானந்தான்ற ஒரு பெர்சன் வந்து தூக்கத்தில் இல்லை. எப்போ நான் பரமஹம்சானந்தான்ற ஆள் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ புத்தி வேக்கப் ஆகுதோ, புத்தின்ற ஒரு வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தமாகுதுன்னா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், நானும் இந்த புத்தி விருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற இல்லை. புத்தி விருத்தி இருக்கிற இடத்துலலாம் பரமஹம்சானந்தா இருக்கேன், புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா பரமஹம்சானந்தா இல்லாமல் போயிடுறேன். அப்போ பரமஹம்சானந்தான்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானம் தான் அப்படின்னு புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எங்கே இருக்குன்னு நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும் நம்ம எது மூலமாக அறிகிறோம் அப்படின்னா இந்த புத்தி விருத்தி மூலமாக தான் நம்ம அறிகிறோம். அப்போ புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா சொப்பனத்தோட திருஷ்டாந்தம் சொல்லிட்டோம். சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நடக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்திக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் வெளியில் வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. எல்லாம் சொப்பனத்துக்கு உள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விருத்திகளில் தான் பார்க்குறோம் சொப்பனத்தை. அப்போ சொப்பன திருஷ்டாந்தத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகம் என்பது வெறும் விருத்தி ரூபம் விஞ்ஞானம். புத்தி விருத்திக்கு அந்நியமா மனோவிருத்திக்கு அந்நியமா உலகம் என்று வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சொப்பனத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் ஜாகிரதத்திலையும். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா உலகம்னு சொல்லக்கூடிய எல்லா வஸ்துக்களும் புத்தி விருத்தின்ற விஞ்ஞானம் தான். இந்த ஆத்மான்றதும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியில தான் அந்த ஆத்மாவும் இருக்கு. அப்போ புத்தி விருத்தின்ற விஞ்ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் புத்தி விருத்தி தான். வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி தான், வெளியில வஸ்துக்களே இல்லை அப்படின்னு சொல்றோம். இதை எங்க பொருத்தி பார்க்கலாம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போங்க. சொப்பனத்தில் பரமஹம்சானந்தா இருந்தனா நீங்க இருந்தீங்களா? சொப்பனத்தில் நீங்க இருந்தீங்களா? உங்க பாடிலாம் இருந்துச்சா? ஒண்ணுமே பாடிலாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, அந்த இடத்துல பார்க்கிறவன் என்னவா இருந்தான்? பார்க்கிறவனும் தாட்டு தான். பார்க்கிறவனும் தாட்டா தான் இருந்தா, பார்க்கின்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனமும் என்னவா இருந்துச்சு? தாட்டு தான். ஆமா, வெறும் மனசு தான். பார்க்கிறவனும் மனசு, பார்க்கப்படுகின்ற விஷயமும் மனசா தான் இருந்துச்சு.
இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்தில் 4வது பிரஷ்னம், முக்கியமானது, நீங்கள் படிக்க வேண்டியது அது. என்ன விசித்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே தாட் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் ஒரே தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாகவும் ஆச்சு, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாகவும் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் இல்லை. இப்போ நான் இங்கே ஜாகிரதத்தில் நான் ஒருத்தர் இருந்துக்கிட்டு வெளியில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்குறேன். ஆனால் சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு ஆள் இல்லவே இல்லை. அவன் மனசுல தான் அவனும் இருக்கான், பார்க்கிறவனும் மனசுல தான் இருக்கான், பார்க்கப்படுகின்ற உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல தான் இருக்கு, மனோவிருத்தி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொப்பனத்தை எடுத்து வச்சு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிறவனும் பார்க்கப்படுகின்ற பொருளும் விஞ்ஞானத்துக்கு அந்நியமா புத்தி விருத்திக்கு அந்நியமா இல்லவே இல்லை. உட்கார்ந்து நல்லா பாருங்க. அவன் சொல்றான், இப்ப ஜாகிரதத்திலும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் அப்படின்னு நான் சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் தான். இந்த ஜெகத்து வெளியில இருக்குன்னு நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, வாஸ்தவத்தில் ஜெகத்து வெளியில இல்லை, ஜெகத்து வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமாக தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத்தாவும் இருக்கு, ஒரே தாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானாவும் இருக்கு, ஆத்மாவாகவும் இருக்கு அப்படின்னு சொன்ன போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்டனம் பண்ணா. என்ன கேட்டா, ஏக்க சமயத்தில் நான் அப்படின்னு ஒன்று அறியறதும் ஏக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அறியறதும் முடியவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எதை எதை அறிகிறான்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை மனசில் டிஃபைன் பண்ணிங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் உலகம், அநேக விஷயங்களை இருக்கிற உலகத்தை யார் அறிகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட சித்தம். என்னோட சித்தம் ஒன்றா ரெண்டா அப்போ நான் ஒரே ஒரு சித்தம் தான் என்கிட்ட இருக்கிறது. விஞ்ஞான நம்ம யோக மதத்தில் வேதாந்த மதத்தில் சொல்கிறோம், மனசு ஒரே ஒரு மனசு தான். சித்தம் ஏக்கம், சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியாச்சு, சித்தம் ஏக்கம், அநேகேஷாம், நிறைய விஷயங்கள் நிறைய. ஆனால் சித்தம் எத்தனை? ஒரே ஒரு மனசு தான். மாறிக்கிட்டே இருக்கீங்களா உங்களோட மனசு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு மாறுறதே இல்லைங்க. மனசு வந்து ஒரே ஒரு மனசு தான். நம்ம யோக மதத்திலையும் வேதாந்த மதத்திலையும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மனசு. ஆனால் அதுக்கு விஷயம் எத்தனை? இந்த உலகத்தில் கோடானு கோடி விஷயங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அறியுது. சரி, அறியும் போது எப்படி அறியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் அறியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் அறியறதில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாவதானம் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துக்கணும், டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் இருக்கும். அஷ்டாவதானம், நவாவதானம் இதெல்லாம் இருக்குது, தசாவதானம். இது மாதிரி ஒரே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவதாரணம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அறிதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை விஷயத்தை அறிஞ்சாலும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒரு விஷயத்தை தான் மனோவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அறியும். மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு எப்படி தெரியுது? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 53 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் தெரியுறீங்க. எனக்கு என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூன்னு ஒரு நல்ல ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் நான். அப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 53 பேர் தெரியுறீங்க. 53 பேரையும் என்னோட கண்ணிலிருந்து போகிற விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் ஒரே டைமில் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு எப்படி தெரியுது? ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் நான் பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை. ஃபஸ்ட்டு நான் மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விருத்தி ஒரு சமயத்தில் ஒருத்தரை தான் பார்க்கும். நான் இந்த கார்னரில் இருக்கிற பத்மா அம்மாவை பார்த்தேன் அப்படின்னா நடுவில் இருக்க சதானந்தஞ்சியை பார்க்குறது வேறு டைம், சாவித்திரி அம்மாவை பார்க்குற டைம் வேறு, இவங்க சிமிச்சேச்சியை பார்க்குற டைம் வேறு, கண்ணன்ஜியை பார்க்குற டைம் வேறு, பிள்ளை சூரியனை பார்க்குற டைம் வேறு. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தில் போயிட்டு விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால சொர்க்கம்னு நினச்ச மாத்திரத்தில் சொர்க்கத்துக்கே போகுது. அப்படின்னும் போது நரக்கம்னு நினச்ச மாத்திரம் நரக்கத்தை பற்றி சிந்தனைப்படுது. அமெரிக்கான்னு நினச்ச மாத்திரத்தில் அமெரிக்காவில் ட்வின் டவர்ஸோட இதுக்கு போகுது. ட்வின் டவர்ஸ் இப்போ பாம்பு வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? நான் நினைக்கும் போதே எனக்கு வந்து ட்வின் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிறது எனக்கு இப்போ தெரியுது. அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது? பாஸ்ட்டுக்கும் போகுது. எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கும் போகுது. அப்போ இந்த மனசு இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னும் போது இந்த ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற 53 பேரையும் பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஒரே சமயத்தில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, வாஸ்தவத்தில் இல்லை. அப்போ இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விருத்தி, பத்மாமாவை பார்க்கும்போது ஒரு விருத்தி,
மோகனாவை பார்க்கும்போது ஒரு விருத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீதாவை பார்க்கும்போது ஒரு விருத்தி, ராவணனை பார்க்கும்போது ஒரு விருத்தி, கண்ணனை பார்க்கும்போது ஒரு விருத்தி, சுவாமிநாதன்ஜியை பார்க்கும்போது ஒரு விருத்தி, அப்படின்னு ஒவ்வொரு விருத்திக்கு ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விருத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபத்தை பார்த்துச்சுன்னா சப்தம் கேட்காது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பார்க்குறோம்ல, ஃபிலிம் பார்க்கும்போது பாருங்கள், ஆடியோ வீடியோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, ஆக்சுவலாக இல்லை. ஆடியோ தனி ட்ராக்கு, வீடியோ தனி ட்ராக்கு. ஆனால் நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, ஒரே டைமில் ரூபத்தையும் பார்த்துக்கிட்டு சப்தத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நடக்குது. வாஸ்தவம் இல்லை. ஒரு விருத்திக்கு ஒரு க்ஷணத்தில் ஒரு விஷயத்தை தான் கிரகணம் பண்ண முடியும். மனசில் நல்லா இதை கொண்டு வந்துருங்க. ஆனால் சதபத்திர நியாயம் படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே க்ஷணத்தில் 100 இதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசியை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணால் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் நமக்கு எல்லா விஷயங்களும், நான் என்ன பண்ணுறேன், சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே, ஆஹா சூப்பராக இருக்க சிப்ஸு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே, ஒரு மேட்ச் T20 மேட்சையும் பார்த்துக்கிட்டு, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ரி, கிரிக்கெட்டோட கமெண்ட்ரியையும் கேட்டுக்கிட்டு, நான் 3 விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு ஏசியோட சில்னஸையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நான் இருக்கிறேன்னு வச்சுங்க. நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சமயத்தில் 5 இந்திரிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் ஒவ்வொரு விஷயம்தான் விஷயமாகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி நமக்கு தெரிகின்றது. அப்போ இதை வந்து முடிச்சுங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பரிணாமினின்னு பார்த்துருக்கோம். சித்தவிருத்தி என்னது, பரிணாமினி. அப்போ க்ஷணம் 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 ரூபரசகந்த ஸ்பர்ஷம்னு 5 ஆப்ஜெக்ட் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சித்தம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ரூபமா சப்தமா எந்தெந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன், சித்தம் பரிணாமினியாக இருக்கிறதுனால பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதை யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபரிணாமினின்னு சொல்லக்கூடிய புருஷன், ஒரு ஆத்மா அறிகின்றான். அவன் எத்தனை பேர் அப்படின்னா, உங்களுக்குள்ளார நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தர் தான். அப்போ நான் ஒரே ஒரு ஆள் தான். எனக்கு விஷயமாக இருக்கிற சித்தம், எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற சித்தம் ஒன்று தான். ஆனால் சித்தத்துக்கான விஷயம் எத்தனை, அநேகம் அனந்த கோடி விஷயங்கள் ஆயிடுச்சா. அப்போ ஒன்னே புருஷன், சித்தம் ஒன்று, அதுக்கப்புறம் விஷயங்கள் அநேகம். அப்போ பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிற சித்தத்தை யார் அறிகிறா, இந்த புருஷன் அறிகின்றான். இவ்வளோதான் விஷயம். ஆனால் இதை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நம்மளோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்திக்கு அந்நியமாக நான் இல்லை. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா, அப்போ நான் தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுமா, சமாதி அபியாசத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுமானா தெரியாது. இதுதான் பெரிய ப்ராப்ளம் நமக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோவிருத்தியை தான் நாம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், நமக்கு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இன்னும் தெரியவே தெரியாது. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரியம், அதுதான் பிரம்மம். அதை அறியறதுக்காக தான் இப்போ நம்ம பிரயத்தனத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரிஜினல் கான்சியஸ்னஸை அறிஞ்ச மாத்திரத்தை உங்கள் சம்சாரம் என்ன ஆகிடும், போயிடும், இல்லாமல் போயிடும். ஒரு க்ஷணம் தெரிஞ்சால் கூட போயிடும் நமக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு க்ஷணம் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸை நான் என்ன பண்ணல, பிராப்தி பண்ணவே இல்லை. ஒரிஜினல் கான்சியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, முதல் ரிஃப்ளெக்ஷன் புத்தியில். அப்போ புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்ற இருப்பு தெரியுது. அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸில் இருக்க ரிஃப்ளெக்ஷன், ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தூக்கத்தில் எங்கே இருக்கு, அவ்யக்தத்தில் ரிஃப்ளெக்ட், அவித்யாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவித்யா எப்படிப்பட்டது, டார்க். அப்போ அதனால நமக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறது அந்த அவித்யாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் முதல் தத்துவம் எங்கே உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி வேக்கப் ஆகிறதா முதல் தத்துவம். அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடுது, ரிஃப்ளெக்ஷனோட இருப்புத்தன்மை அறியப்படுது. அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
முதல் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகிற புத்தி வேக்கப் ஆனோன்னு தான் நமக்கு தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் ஒரிஜினலா ரிஃப்ளெக்ஷனா? ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரிஜினல் என்ன தெரியுங்களா? நம்ம சொல்றோம் திரிசு சந்ததம், 3 சரீரங்களுக்கு வேறானது, 3 சரீரங்களையும் வியாபிச்சிருக்கிறது. அதுதான் சுத்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அப்ப சுத்த ஆத்ம தத்துவம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரிஃப்ளெக்ஷனையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் எப்ப இருக்கும்? புத்தி இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், புத்தி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தா ஜாகிரதத்துல வரேன், சொப்பனத்துல வேற ஒருத்தனாகிறேன், டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா காணா போயிடுறேன். வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. என்னோட ஆப்சண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி மரணம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான். அப்ப வந்து ஏன் தெரியல? தூக்கத்துல நம்ம இல்லையே, இருக்கணும்னா தெரியணுமே. அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிறதுனால அதுக்கு மீடியம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லை, மீடியம் இருந்தா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், மீடியம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடுது. அப்ப நம்ம அனுபவத்துல என்ன தெரியுதுன்னா உலகம் இருக்கா தூக்கத்துல? ஏன் இல்லை? அங்க புத்தி விருத்தி இல்லை. அப்ப புத்தி விருத்தி இருந்தாதான் உலகமும் இருக்கும், புத்தி விருத்தி இருந்தாதான் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருக்கிற பரமஹம்சானந்தாவும் இருக்கேன். அப்ப புத்தி விருத்திக்கு அந்நியமா உலகமும் இல்லை, புத்தி விருத்திக்கு அந்நியமா நான்ற இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவனும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உட்கார்ந்து பௌத்தத்தில் இருக்கக்கூடிய புத்த மதத்தில் இருக்கிற விஞ்ஞானவாதிகள் டீட்டெயிலாக உட்கார்ந்து யோசிச்சு, ஆமாம் நான் இருக்கிறேன்னா விற்பி இருந்தால் தான் நான் இருக்கேன், விற்பி இல்லைன்னா நான் இல்லை. ஜெகத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி இருந்தால் தான் ஜெகத் இருக்குது, இல்லைன்னா ஜெகத் இல்லை. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்தும் இல்லை நானும் இல்லை. புத்தி விருத்தி எப்போ வேக்கப் ஆகுதோ அப்போ தான் இந்த ரெண்டும் இருக்குது. இதை வந்து நான் தனியாக பிரிக்க முடியுமா? விருத்திக்கு அந்நியமாக இவனால் என்ன பண்ண முடியல, இந்த நானை பிரித்து பார்க்க முடியல. ஏன்? ஸ்ருதி அனுகிரகம் அவன்கிட்ட இல்லை. அவன் டிசைட் பண்ணிட்டான் என்னன்னு கேட்டிங்கன்னா விருத்தியே நான் சப்ஜெக்ட், விருத்தியே இந்த ஜெகத்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன மாத்திரத்தில் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் அறிந்து கொண்டு அதே க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையும் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு க்ஷணம்ன்றது என்னன்னு தெரியுங்களா? நானோ செகண்ட். க்ஷணம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு கூட இல்லை, நானோ செகண்ட். அப்போ ஒரு க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பரமஹம்சானந்தான்ற ஒரு தாட்டும் எனக்கு உண்டாகணும். அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களையும், இது மலை, இது வந்து வீடு, இது கிருஷ்ணன், இது கோவிந்தன் அப்படின்ற எதிர்க்க இருக்கிற வஸ்துவையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே க்ஷணத்தில் அறியணும். அப்படின்னா முடியுமா அது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ஷணத்தில் தன்னை அறிதலும் எதிர்க்க இருக்க வஸ்துவை அறிதலும் முடியவே முடியாதுன்னு 20வது சூத்திரம் சொல்லிச்சு. 21வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாந்தர திருஷ்ய. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆத்மாவை தனியா சித்தத்துக்கு அந்நியமா வச்சுட்டானா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? மனோவிருத்தி சித்த விருத்தியே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மான்னு நினைச்சதுனால அவன் வேற ஒரு சித்தாந்தம் பண்றான். என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலே ரேஸில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை வந்து எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணி மாற்றிக்கிட்டே போவாங்கல்ல 4 பேர். அதுக்கு என்ன பேர் மறந்து போகுது எனக்கு. என்ன பேர் சொன்னீங்க யாரோ? இல்லை அந்த கையில் வச்சிருக்கிறது பேட்டனா? சரி பேட்டன், அது மறந்து போகுது, எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு பேட்டன். சரி, அது ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் கையில் ஷிஃப்ட் ஆகிட்டே போகுதா? அப்போ 4 பேர் வந்து ரிலே ரேஸில் ஓடுறாங்கன்னா ஒருத்தர் அடுத்ததில் கொடுக்குறார், அடுத்ததில் கொடுக்குறார், அடுத்ததில் கொடுக்குறார், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிகிற வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்? ஒரு சித்த விருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சித்த விருத்தி எழும்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்க இருக்க மலை அப்படின்றது தெரிஞ்சிருது. மலையோட சம்ஸ்காரம் அந்த சித்த விருத்திக்கு வந்துடுது, ஞானம் வந்துடுது. அந்த மலைன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அது என்ன பண்ணுது? அது அடங்கும் போது ரிலே ரேஸில் ஒருத்தர் முடியும் போது தன்னோட கையில் இருக்க பேட்டர்ன் எடுத்து அடுத்த கையில் கொடுக்குற மாதிரி ஒரு விருத்தி எழுந்து அடங்கும் போது
மலைன்ற ஞானம் வந்து அந்த மலையோட பருவதம் அப்படின்ற ஞானத்தை என்ன பண்ணுது, அடுத்த சித்த விருத்திக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அடுத்த சித்த விருத்தி என்ன பண்ணுது, மலைன்ற ஞானத்தோட மலைக்கு மேல இருக்கிற நெருப்பு அக்னி அப்படின்ற அடுத்த ஞானத்துக்கு போகுது. அப்ப மலையில இருக்கிற நெருப்புன்ற ஞானத்தோட அது அணையும் போது அடுத்த விருத்திக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இது மாதிரி ஒவ்வொரு விருத்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு விருத்திய இன்னொரு விருத்தி பார்க்குது, இன்னொரு விருத்திய இன்னொரு விருத்தி பார்க்குது, இன்னொரு விருத்திய இன்னொரு விருத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. இதை தான் இந்த சூத்திரம் சொல்லுது, சித்தாந்தர திருஷ்யே. அப்போ விஞ்ஞானவாதிகள் சொல்ற மாதிரி ஒரு விருத்திய இன்னொரு விருத்தி பார்க்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவன் சொல்றான், அப்படிதான் சொல்றான், அந்த பிரவிற்த்தி விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. அது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கா. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தை அடைபவன் யாரு கேள்வி வரும். இப்ப வந்து மலை அப்படின்னு இருக்கு, விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மலை ஆயிடுச்சு, ஒரு விருத்தி மலை ஆயிடுச்சு, அடுத்த விருத்தி மலையில இருக்க அக்னி ஆயிடுச்சு, அடுத்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மேகத்தையும் பார்த்துச்சு, அடுத்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்க காட்டையும் பார்த்துச்சு, மரத்தையும் பார்த்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு விருத்தியும் ஒவ்வொன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றவன் யார் அப்படின்னு கேள்வி வரும். அடைகின்றவன் வந்து இவன் என்ன சொல்றான், அடைகின்றவன் ஒரு தனி ஆள் இல்ல, விருத்தியே தான் அறிகின்றது. அப்படின்னா ஒரு விருத்திய இன்னொரு விருத்தி அறியும், இன்னொரு விருத்திய இன்னொரு விருத்தி அறியும், இன்னொரு விருத்திய இன்னொரு விருத்தி அறியும் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஒழிய ஒரு நதியோட ஃப்ளோ போற மாதிரி, தண்ணியோட ஃப்ளோ போற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவன் அறிகின்றான் அப்படின்ற ஒரு எல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது, ஒரு நிர்ணயம் பண்ண முடியாது. அறிபவன் யார் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ண முடியாம என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி, இன்னொரு விருத்தி இன்னொரு விருத்தின்னு போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன தோஷத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அதிப்பிரசங்க தோஷம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்க நான் அறிகின்றேன் தானே சொல்றீங்க, நான் மலையை பார்க்கின்றேன், நான் மலைக்கு மேல இருக்கிற நெருப்பை பார்க்கின்றேன் அப்படின்னு நான் அப்படின்னு உங்களுக்கு அறிவு உண்டாகுதா? நான் பார்க்கல, இன்னும் இவன் பார்த்தான் அவன் பார்த்தான் அப்படின்னு போயிட்டே இருக்கான்னு அப்படி இல்லை. ஒரு நிர்ணயம் பரம், நான் பார்த்தேன், எனக்கு இந்த ஞானம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மதத்தில் இன்ஃபினிட்ன்ற தோஷம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஒரு விருத்தி இன்னொரு விருத்தியை பார்க்குதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு விருத்தி ஸ்டார்ட் ஆச்சு, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு விருத்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு விருத்தியும் ஒவ்வொரு விஷயமா. ஒரு விருத்தியில மலை வந்துச்சு, ஒரு வீட்டில் ஒரு விருத்தியில கிருஷ்ணன் வந்தான், ஒரு விருத்தியில ராமன் வந்தான், ஒரு விருத்தியில ராவணன் வந்தான், ஒரு விருத்தியில கம்சன் வந்தான், ஒரு விருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஜராசந்தன் வந்தான். இது மாதிரி ஒவ்வொரு விருத்தியிலையும் ஒவ்வொரு பெர்சன் வந்துகிட்டே இருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட், இந்த உலகத்தில் இருக்கிற அனந்த கோட்டி விஷயங்களும் ஒவ்வொரு விருத்தியில வந்து 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 போயிட்டே இருக்கு. அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு விருத்தி தன்னோட மெமரியை அடுத்த விருத்திக்கு கொடுக்கும், அடுத்த விருத்தி தன்னோட மெமரிஸை அதுக்கு அடுத்த விருத்தியில கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு விருத்திக்குள்ளார எத்தனை மெமரிஸ் வரும். இப்ப இன்னைக்கு காலையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மெமரி, எத்தனை தாட்ஸ் வந்திருக்கும், லட்சக்கணக்கான. இந்நேரம் நம்ம வேக்கப் ஆனதுலேருந்து 4 மணிலேருந்து இது வரைக்குமே எத்தனை தாட் வந்திருக்கும். கீதா கிளாஸ்லலாம் உட்காந்துருக்கீங்களா, எவ்வளோ தாட்டு வந்திருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார எவ்வளோ தாட்டு வந்திருக்கும். அப்போ அந்த தாட்டுலலாம் ஒவ்வொரு தாட்லேயும் இருக்கிறத இப்போ இருக்கிற ஒரு தாட்டுக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒரு தாட்டில் பழசெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தாட்டுக்குள்ளார அநேக தாட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், கிச்சடி ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்மிருதி சங்கரஸ்ச அப்படின்னு பேர். ஸ்மிருதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏக்க சமயத்தில் 10 விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபிலிம்லாம் இருக்குது. இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. தமிழ்லேயும் அங்கங்கே எடுத்திருக்காங்க. பைத்தியம் பிடிச்சோம், பைத்தியம் பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம், அதெல்லாம் வந்து ஃபிலிமில் எடுக்கும்போது கரெக்டாக எடுப்பான். 10 விஷயங்கள் ஒரே இடத்துல வந்து கூடும்போது என்ன ஆகும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்ணயத்துக்கு பண்ண முடியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பைத்தியம்னு பேர்.
சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதே தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். என்கிட்ட வந்து என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார். நான் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவேண்டரம். அவர் திருவனந்தபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி யாரோ பேசுகிறாங்க சாமி, என்னங்க யாரும் பேசுகிறாங்க, யாரும் பேசலைங்களே அப்படின்னா, இல்லை சாமி என் பையன் பேசுகிறான் சாமி, என் ஒய்ஃப் பேசுகிறா சாமி. அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கான். அப்போ அமெரிக்காவில் இருக்கிற பையனை இவர் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஒய்ஃபோட சம்பந்தம் இல்லாமல் போய் 15 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கவுன்சிலிங்லாம் பண்ணி பார்த்து என்னென்னவோ மெத்தட்லாம் பண்ணி பார்த்து ஒன்றுமே நடக்கவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர் சித்தத்தில் பதிவாக இருந்துச்சுல்ல வாசனையா, ஒய்ஃப் பேசுனது, பையனை பார்த்தது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா 8 வயசில் பார்த்தது. இப்போ பையன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பண்ணிகிட்டு இருக்கான். அவர் பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ அந்த பையனோட புது ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. புது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. அவன் யார் என்ன எப்படி இருப்பான் இதை தெரியவே தெரியாது. இப்போ இவருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது என்னென்னா, பழைய ஒய்ஃபு பேசுனது, பழைய பையன் 8 வயசு பையன் பேசுனது, இதெல்லாம் மெமரியில் இருக்குல்ல. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வருது. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சைமல்டேனியஸாக வேக்கப் ஆகுது. சைமல்டேனியஸாக இப்போ விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது. ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருக்காங்களாம். என் கூட ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருக்காங்க சாமி, என் கூட வந்து என் பையன் பேசிக்கிட்டே இருக்கான் சாமி அப்படின்னா, ஒரே டைமில் இப்படி ஆச்சு அப்படின்னா என்னாச்சு? கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து, நான் லாஸ்ட்டாக அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கார், கவுன்சிலிங் போயிட்டுருக்கார். நான் ட்ரை பண்ணி பார்த்து முடியல, அது பெரிய ஏதோ ரோகம் அது இதுன்னு சொல்லி ஏதோ கொண்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில அதோட. அப்போ என்ன அர்த்தமாகுது? மென்டல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விற்பி இன்னொரு விற்பியோட என்ன ஆகக்கூடாது அப்படின்னா மிக்ஸ் ஆகக்கூடாது. சைமல்டேனியஸாக ஆச்சு அப்படின்னா அது மென்டல் ப்ராப்ளம். இது மாதிரி ஆகிடும். சொல்லுங்கம்மா. எடிட் பண்ணி அதான் நம்ம இந்த மனசு எப்படிப்பட்டது அப்படின்னா கோஆர்டினேட்டர் நான் சொல்கிறோம். இந்த மனசு வந்து கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால கண்ணு பார்க்குற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து அக்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்க்குது. அக்னின்ற விஷயத்தை கண்ணு பார்த்தோன்னே கை வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அது தொடாது அப்படின்னு கையை நம்ம என்ன பண்ணுறோம்? இழுத்துக்கிறோம். ஆமாம். இப்போ நம்ம இமீடியட்டாக அப்போ யார் பின்னாடி பண்ணுறான்னா கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்த விஷயம் கைக்கு தெரியாது. கண்ணு பார்த்தது அக்னியை கண்ணு தான் பார்த்துச்சு. ஆனால் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அக்னின்னு உடனே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடாமல் நம்ம விளைக்கணும்ல. பாதையை பார்க்கறது யாரு? பாதையை பார்க்கறது கண்ணு. இங்கே முள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜம்ப் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, கால் ஜம்ப் பண்ணி போகுது அப்படின்னா யார் கூட இருந்து ஒர்க் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சித்தம் என்ன பண்ணுது? கோஆர்டினேட்டராக இருந்துக்கிட்டு இந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரிசீவ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுது? அவங்களுக்கு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டிங் கரெக்டாக போயிட்டே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு நம்ம ட்ரங்க் கால் பண்ணுவோம். முன்னாடி நம்ம பண்ண மாத்திரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பர்சன் இருந்து கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து ட்ரங்க் கால் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க? சிஸ்டத்தில் கொண்டு வந்தாச்சு, கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுனால நீங்கள் ஒரு கால் பண்ணும்போதே இமீடியட்டாக அது ஆட்டோவாக அங்கே போய் அங்கேருந்து ரீகனெக்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது இல்லை, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். நம்ம பண்ணுற காலை இன்னொருத்தரோட கனெக்ட் பண்ணுறது, இது எவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. முன்னாடி மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடிலாம் கிராஸ் டாக்லாம் ஒன்று நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தருக்கு பேசுகிற கால் இன்னொருத்தருக்கு போகும், நடுவில் கிராஸ் டாக் வேறு வரும். வையா ஃபோனை வையா அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. ஐயோ நாங்கள் பேசுகிறோங்க, நீங்கள் வைங்க உங்கள் ஃபோனை வைங்க, நாங்கள் வேறு பேசிக்கிட்டு இருக்கோம்னு. நடுவில் வேறு ஒருத்தர் வந்து நடுவில் பேசிக்கிட்டு இருப்பார். கிராஸ் டாக்லாம் தெரியல உங்களுக்கு? இது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்மிருதி இன்னொரு ஸ்மிருதியோட மிக்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சரி, எப்போவாவதுன்னு நடக்குது அது மாதிரி, எல்லாத்துக்கும் அப்படியா நடக்குது? இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இல்லாமல் போயிட்டார் அப்படின்னா ஸ்மிருதி சங்கரம் உண்டாகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவுக்கு வரோம். என்ன முடிவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் இருக்கக்கூடிய விருத்திகள் தன்னையே தான் பார்த்து கொள்வதில்லை. சித்த விருத்திகளை பார்க்கிறவன் ஒருத்தன் ஆத்மானு ஒருத்தன் தனியாக இருந்துக்கிட்டு பார்க்கின்றான்.
சித்த விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விருத்தி தனித்தனி ஃப்ரேம் தான். சப்தம் தனித்தனியாக தான் இருக்கு, ரூபம் தனித்தனியாக தான் இருக்கு. அது என்ன, ஆனால் வேகமாக நடக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது, வேகமாக நடக்கிறதுனால எல்லாம் ஒன்னா கலந்து கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சித்த விருத்தி தனித்தனி விருத்தி தான், ஒன்றோடு ஒன்று அது எப்பவுமே கலக்கிறது இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு கேட்டா ஃபிலிம் ரோல். ஃபிலிம் ரோலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃப்ரேமாக தான் காட்சிகள் பதிவாகுது. ஆனால் நம்ம அதை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரே தொடர்ந்து காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சலனச்சித்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறோம், ஃபில்மை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. காட்சிகள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி, காட்சிகள் தொடர்ந்து இல்லவே இல்லை, எல்லாமே தனித்தனி ஃப்ரேமாக தான் இருக்கு. அதே மாதிரி சப்தம் தனி ஃப்ரேம், ரூபம் தனி ஃப்ரேம், எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ எல்லாம் தனித்தனி, ஆனா எல்லாம் சேர்ந்து ஒன்னா நமக்கு கிடைக்குது. யார் பண்றா அந்த ஒன்னா, இந்த சித்தம் ரஜோகுணத்தினால சுத்தும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இதை யார் அறிகிறா, புருஷன் அறிகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு நல்ல கன்க்ளூஷனுக்கு வரணும், சித்தமே சித்தத்தை பார்க்காது, மனசுல வந்துடணும், சித்தமே சித்தத்தை பார்க்காது, சித்தத்தை பார்க்கின்றவன் அந்நியமானவன் புருஷன் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் 22வது சூத்திரம் இன்னைக்கு பாடத்துக்கு வரும். இந்த 22வது சூத்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதம், எப்படி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவானது உண்டாகுது. முக்கியமான சூத்திரம் இது. ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுன்னு நம்ம சொல்றோம்ல, அனுபவம் அறிவு இதெல்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அற்புதமான சூத்திரம் ஆரம்பிக்கிறார். சிதேர பிரதிசங்கிரமாயாஹ, சிதேர பிரதிசங்கிரமாயாஹ ததாகாரபத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம் சிதேர் அப்பிரதிசங்கிரமாயாஹ ததாகாராபத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு அறிவு எப்படி உண்டாகுது. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தேகே என்ன அர்த்தம், சைத்தன்யமா இருக்கிற புருஷனுக்கு சித் சக்தின்னு சொல்லுவோம். என்னது பேரு, சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர் என்னது, உணர்வுக்கு என்ன பேர், இன்னொரு பேர் அறிவு உணர்வுன்னு சொல்றோம்ல, பியூர் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் கான்சியஸ்னஸ்க்கு பேரு சித் சக்தின்னு பேரு. சித் சக்தி, சித்த இல்ல, சித்த போட்டா மாயாவாயிடும், சித்து கூட மாயாவை சேர்த்தா சித்தம். சித்தத்துல இருக்கக்கூடிய தாவை எடுத்துட்டீங்கன்னா தான் மாயா, தாவை எடுத்துட்டீங்கன்னா சித்து கூட மாயா சேர்த்தா சித்த, மாயாவை நீக்கினீங்கன்னா அது சித்துனா சைத்தன்யம், பியூர் கான்சியஸ்னஸ். அது வந்து என்ன சக்தி, அதுக்கு சித்தோட சக்தி என்னது, சித்தோட சக்தி என்னது, அதுக்குன்னு மாயா சக்தி வேற, பார்க்கிறது அறிவு, பார்க்கிறது தான் சித் சக்தி. அறிதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சித் சக்தி. இந்த லைட்டுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, லைட் என்ன பண்ணும், பிரகாசம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சைத்தன்யத்துக்கு என்ன சாமர்த்தியம், இந்த ஆத்மாவுக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தி என்ன சக்தி அப்படின்னா பார்த்தல், பிரகாசித்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி. இந்த சித்தேகே அப்படின்னா இந்த ஆத்மாவினுடைய பிரதிசங்கிரமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கிரமணம்ன்றதுக்கு அர்த்தம் பரிணாமம்னு அர்த்தம். அப்பிரதிசங்கிரமா, சித்தேகே அப்பிரதிசங்கிரமாக. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மால ரெண்டு விஷயம் இல்லை. என்ன விஷயம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் இல்லை, விகாரம்னு பேர், நிர்விகாரி அப்படின்னு பேர். இந்த ஆத்மாக்கு என்ன பேரு, நிர்விகாரி, கர்மம் இல்லை, எந்த ஒரு காரியமும் ஆத்மால நடக்கிறதே இல்லை, நிஷ்கிரியம் அப்படின்னு பேரு, நிர்விகாரம் அப்படின்னு பேரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏதாவது புத்தி மாதிரி பரிணமிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமத்தை அடையாதது. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புருஷனுக்கு பேரு அப்பிரதிசங்கிரமாகான்னு பேர், அப்பிரதிசங்கிரமாயாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பரிணாமமும் இல்லாமல் நிஷ்கிரியமா இருக்கக்கூடிய இந்த சிதி சக்திக்கு, இந்த சைத்தன்யத்துக்கு
என்ன பண்ணுது இந்த சைத்தன்யம்? நான் அப்படின்றது எனக்கு யார் ஆப்ஜெக்ட்? எனக்கு யார் ஆப்ஜெக்ட்ல இருக்கா? புத்தி. புத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு எனக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தான் நான் பார்க்குறேன். நான் வந்து விஷயத்தை நான் பார்க்கல. நான் எங்கே இருக்கேன்? நான் எங்கே இருக்கேன்? ஹிருதயத்தில் இருக்கேன். என்னோடது. அப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிருதய ஆத்மா. ஹிருதயத்தில் தான் ஆத்மா இருக்குது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறேன் அப்படின்னா வெளியில் இருக்கிற விஷயத்தை நான் பார்க்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை தான் பார்க்குறேன். எனக்கு விஷயம் எது அப்படின்னா புத்தி. புத்தி தான் விஷயம். மனசில் பிடிச்சிக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை தான் நான் பார்க்குறேன். எனக்கு மெசேஜ் கிடைக்கிறதெல்லாம் புத்தி மூலமாக தான் எனக்கு கிடைக்குது. இப்போ நான் இந்த புத்தியை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி என்னவாச்சு? புத்தி வந்து பரிணாமினின்னு சொல்லியிருக்கோம். இந்த புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கா. பரிணமிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புத்தி விருத்தி லேண்டில் பாயிற தண்ணி மாதிரி. அந்த லேண்டில் என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த லேண்டு, அந்த ஃபார்முக்கு இந்த தண்ணி எப்படி ஒரே மாதிரி லேண்டில் பார்த்துருக்கீங்களா? விவசாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த லேண்டோட ஆக்காரத்துக்கு அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியாபகமாயிடும். அப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த லேண்டோட ஃபார்முக்கு ஆகிற மாதிரி இந்த புத்தி விருத்தி வெளியில் போய் மலையை பார்த்துச்சுன்னா மலை வடிவமாக மாறிடுது. யானையை பார்த்துச்சுன்னா யானையோட ஃபார்முக்கு மாறிடுது. அப்போ சித்தவிருத்தி தண்ணி மாதிரி சலீலவத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தண்ணி மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க இருக்கிற பார்க்குற வஸ்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரூபமாக பரிணமிக்குது. சப்தமாக இருந்துச்சுன்னா சப்த விருத்தியாக மாறிடுது. ரூபமாச்சுன்னா ரூபத்தை பார்த்துச்சுன்னா ரூப விருத்தி. ஸ்மெல்லை பார்த்துச்சுன்னா ஸ்மெல்லா விருத்தி. டேஸ்ட்டை பார்த்துச்சுன்னா டேஸ்டான விருத்தி, ரசன விருத்தி அப்படின்னு அந்தந்த விற்த்தியா அந்தந்த ஃபார்முக்கு இந்த விற்பி என்ன ஆகிட்டு இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. அந்தந்த வண்ணமாக மாறுது. அப்போ சித்த விற்பி முதல்ல வஸ்துவோட ஃபார்முக்கு மாறிடுது. அந்த வஸ்துவோட ஃபார்முக்கு மாறின இந்த சித்தத்தை இந்த புருஷன் பார்க்குறான். இந்த புருஷன் பார்க்கும்போது இவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறான். எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறான்? ஒவ்வொரு புத்தி விற்த்தியிலையும் இவனுடைய சாயா, இவனுடைய பிரதிபிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்த விற்த்தியிலையும் படுது. அப்படி படும்போது என்ன ஆகுது? ததாகார ஆப்பத்தௌ. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைத்தன்யம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணி மாதிரி சித்த விற்பி விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்? இவனுக்குன்னு தனி ஆட்ரிபியூஷன் இல்லாதனால நிர்குண நிராகாரம். அப்போ நிர்குண நிராகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காற்று வந்து பூந்தோட்டத்து பக்கம் போகும்போது என்ன ஆயிடுது? பூ வாசனை ஆயிடுது. சமையல் கட்டு வாசனை பக்கம் வரும்போது வத்த குழம்பு வாசனை வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படியே சாக்கடை பக்கம் போச்சு அப்படின்னா சாக்கடையோட பேட் ஸ்மெல் வந்துடுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த காற்று எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரூபமாக மாறுதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுது அப்படின்னா மாறிச்சா மாறலையா? காற்று வந்து மாறிச்சா? மாறல. மாறல. இதுக்கு என்ன சூத்திரம் இருக்கு? இதுக்கு என்ன சூத்திரம் பார்த்துருக்கோம்? திரஷ்டா அது ஒன்று. அது வந்து சமாதிக்கு. அது இல்லாமல் இன்னொன்று திரஷ்டா திருஷி மாத்திரக சுத்தோ அபி பிரத்யானு பஷ்ய. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான்றது சுத்தம் தான். நான் சுத்தம். ஆனால் நான் எப்படி ஆகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த விற்த்தியோட சேரும்போது விற்த்தியோட பர்சனாலிட்டி எனக்கு வந்த மாதிரி இருக்கு. கோப்ப விற்பி வரும்போது இந்த நான் கோப்ப விற்த்தியோட ஒன்று சேர்ந்து கோப்பி ஆயிடுறது. காம விற்த்தியோட சேரும்போது எனக்கு மசால் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு காம விற்த்தியோட சேரும்போது காமமாக ஆயிடுது. லோப விற்பி வரும்போது இவருக்கெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது, நம்மளோட பணத்தை எதுக்கு இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட லோப விற்பி வரும்போது கஞ்ச விற்பி வரும்போது என்ன ஆகுது? நான் லோபியா ஆயிடுறேன். இது மாதிரி ஒவ்வொரு விற்பி வரும்போதும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட சேர்ந்த நான் அந்தந்த விதமாக மாறிடுறேன். எப்படி காற்று வந்து பார்த்தீங்கன்னா காற்று வாஸ்தவத்தில் சுத்தம் தான், காற்றுக்குன்னு எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் காற்று என்ன பண்ணுது? எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த வண்ணமாக அந்தந்த ஸ்மெல்லோட மாறுற மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் தான். அது அந்தந்த லேண்டோட சேரும்போது அந்த உபாதியோடு சேரும்போது அந்தந்த கலர் ஆகிற மாதிரி
என்ன ஆகுதுன்னா இந்த ஆத்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த விருத்தியோட வண்ணமா மாறுகின்றது. இதுக்கு பேர் தான் சுத்தோபி பிரத்யா அனுபஷ்யதி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம் ஆத்மா சுத்தமா 2:20 இருக்கிறது. 2:20 இருக்கிற சூத்திரம் இது. இந்த ஆத்மா சுத்தம் தான். ஆனா எந்த விருத்தி பக்கத்துல இருக்கோ அது மயமா இது ஆன மாதிரி தெரியுது. இததான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்கார ஆப்பத்தௌ ததாகார ஆப்பத்தௌனா சித்தத்துல உண்டாகக்கூடிய விருத்திக்கு ஏற்றார் போன்று இதுவும் ஃபார்ம் மாறின மாதிரி தெரியுது. தெரிஞ்ச மாத்திரத்துல ஸ்வபுத்தி சம்வேதனம் அப்படி மாறிக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தி விருத்தி வடிவத்துக்கு இது மாதிரி அந்த புத்தி விருத்தியை அறிகின்றது. ஸ்வபுத்தி தன்னுடைய புத்தியோட ஃபார்ம அதுமயமா மாறி இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஸ்வீகாரம் பண்ணுது, அனுபவம் பண்ணுகிறது. அப்ப நான் என்ன பண்றேன், புத்தி விருத்தி கோபமா ஆச்சு அப்படின்னா நான் எப்படி ஆயிடுறேன், கோபத்தோட நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யாரையாவது பிடிச்ச அடிக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுது, நான் கோப்பி அப்படியே தவிக்கிறேன், அப்படியே யாரையா பிடிச்சி அடிக்கலாம் போல இருக்கு. எனக்கு கோபம் அவ்வளவு கோபமா இருக்கு. காமம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியாவது மசால் தோசை சாப்பிட்டே ஆகணும்னு உள்ளுக்குள்ளார ஒரு வேவரிங் வர ஆரம்பிச்சிருது. எனக்கு மசால் தோசை வேணும், எப்படியாவது வேணும், ஆசையா இருக்கு எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது சாப்பிடலாமா அப்படின்னு அலையிறோம். அப்போ என்னன்னா அந்தந்த விருத்தி வரும்போது நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த விருத்திக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்வுகளா சொல்றோம். இந்த உணர்வுகள் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களோட அறிவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தியோட சேர்ந்திருந்துக்கிட்டு புத்தியை நம்ம அறிகிறோம். அப்ப அறிவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிவு வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்குறா, அவங்க புத்தியில பிரதிபிம்பிக்கிற விஷயம்தான் உங்களுக்கு நாலேஜா ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ், எனக்கு ஒரு நாலேஜ், என்னோட புத்தியில என்ன சாயா பட்டுச்சோ, வெளி விஷயங்கள் பட்டுச்சோ அதுதான் எனக்கு அனுபவம் ஆகுது. உங்க புத்திக்கு எது உண்டாச்சோ அதுதான் உங்களுக்கு அனுபவம் ஆகுது. அப்ப ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, புத்தியில பிரதிபிம்பிக்குது. அந்த புத்தியில என்ன ஃபார்ம் இருக்கோ அதை நான் அறிகின்றேன் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணுது. எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், எனக்கு ஜெர்மன் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்சதுலையும் அபிமானம், தெரியாததுலையும் அபிமானம். நான் ரொம்ப கோபி, என் பக்கத்தை யாராவது வந்தாங்கன்னா நான் ரொம்ப கோபப்படுவேன், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் கோபத்தை. நீ எது கண்ட்ரோல் பண்ணணும், நீ தான் நிர்குண நிராகாரமாச்சே, நீ நிர்குண நிராகாரம் சுத்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி நம்ம நினைக்கிறது எதை நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே நம்மளை என்ன பண்ணுறோம், புத்தி விருத்தியை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இதான் நடக்குது. இதான் ஸ்வபுத்தி சம்வேதனம், தன்னுடைய புத்தியை தான் அறிதல்னு பேரு. இதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் யாருக்கு உண்டாகுது, நீங்க விலகி நின்னீங்கன்னா வேற, நீங்க இந்த புத்தியோட சேர்ந்தீங்கன்னா வேற. இதான் விஷயம். ஆச்சாரிய பாஷ்யத்தில் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது. நான் இதை பற்றி நான் நாளைக்கும் எடுக்க போறேன். ஏற்கனவே இதை வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரத்தில் ஒரு பேராகிராஃபில் நான் அதை சொல்லும் போதே சொன்னேன். நான் ரொம்ப கவனமாக படிங்க, இது வந்து பின்னாடி வரும், இதான் அறிவுன்னு நான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்துருங்க, இதுக்கு வந்துருங்க பாஷ்யத்துக்கு. பாஷ்யத்தில் ஆச்சாரியார் சொல்றாரு, அபரிணாமினீஹி போக்திரு சக்தி. போக்திருனா வேதாந்தத்தில் யாரு, இது வேதாந்தத்தில் சுத்த பிரம்மம் அபோக்தா அகர்த்தா, சுத்த பிரம்மம் அபோக்தா அகர்த்தா வேதாந்தத்தில். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் தான் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சித்தாந்தம், இந்த சாங்கியமும் யோகமும் விவகார சத்தியம். விவகார சத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுத்தம் தெரியுமா, அசுத்தம் தெரியுமா? அசுத்தம் தான் தெரியும், ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும் மொழிய. உங்களுக்கு என்னைக்காவது சுத்த ஆத்மா தெரியுமா? அபோக்தா அகர்த்தா தெரியுமா? தெரியவே தெரியாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஞானம் வரவே இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சம்சாரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கேன், போக்தா, நான் கர்ம பலன்களை போகம் பண்ணிக்கிட்டு இருக்க போக்தா. இதன் நமக்கு நம்ம அனுபவத்தில். அப்போ நீங்களும் நானும் இப்போ அனுபவத்தில் என்னவா இருக்கோம், வேதாந்தியா இல்லை, நம்ம வந்து சாங்கியனா யோகியா தான் இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்திரு சக்தின்னு பேர். போக்திரு சக்தி அப்படின்னா போகம் பண்றவன் யார், ஆத்மா, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், ஆத்மான்னு பேர், புருஷன் அப்படின்னு பேர். அவன் எப்படிப்பட்டவன், அபரிணாமினி.
அபரிணாமினின்னு என்ன அர்த்தம்? வாஸ்தவத்துல இவன் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைவதில்லை. இவன் சைத்தன்யம், சுத்தம், பரிணாமத்தை அடையிறதே இல்லை. அபரிணாமினின்னு பேரு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்திரு சக்தி அப்பிரதி சங்கிரமாச்ச. அப்பிரதி சங்கிரமான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்விகாரின்னு அர்த்தம். அப்பிரதி சங்கிரமான்றதுக்கு அர்த்தம் நிர்விகாரி, எந்த ஒரு கர்மமும் இல்லாதவன், விகாரம் இல்லாதவன். எந்த ஒரு விகாரமும் இல்லாதவனா இருந்தாலும் இவன் என்ன பண்றான் தெரியுங்களா உங்களுக்கு? நான் விகாரம் இல்லை, நான் பரிணாமத்தையும் அடையிறவன் இல்லை. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிற அந்த புத்தி இருக்குல்ல, புத்தி எப்படிப்பட்டது? பரிணாமினி. அதான் இங்க சொல்றாரு, பரிணாமினி அர்த்தே. இந்த பரிணாமினியா இருக்கக்கூடிய அந்த புத்தி இருக்குல்ல, அது என்னவாயிட்டு இருக்கு? வஸ்துவா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. யானை, மலை, வீடு, கிருஷ்ணன், கோவிந்த, நாராயண, பானை, சட்டி, கம்ப்யூட்டரு, டேபிள் அப்படின்னு பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க வியாக்கியானத்தை பார்க்காம ஃபர்ஸ்ட் என்னோடதை புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் வியாக்கியானத்தை படிங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. எனக்கு விஷயமா இருக்கிறது, ஆப்ஜெக்டா இருக்கிறது புத்தி. அந்த புத்தி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. பரிணாமினி அர்த்தே பிரதிசங்கிராந்தா இவ. இந்த புத்தியை நான் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? என்னோட நான் இருக்கேன், பரிணாமினியா இருக்கேன், அபரிணாமினி. என்னோட சாயா, என்னுடைய பிரகாசம் அந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா படுது, பார்வை பட்ட மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த புத்தி விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் வந்த மாதிரி பிரதிசாங்கிராந்த இவ. அது வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபேனில் கரண்ட் இல்லாத வரைக்கும் ஃபேன் வந்து ஜடமா இருக்கு. இந்த கரண்ட் கனெக்ஷன் வந்த மாத்திரத்தில் என்ன ஆகுது? சுத்த ஆரம்பிச்சிருத்துல ஃபேனு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தி, ஜடமா இருக்கிற புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிணமிக்க ஆரம்பிச்சிருது. சங்கிராந்தா இவ, பிரதி சங்கிராந்தா இவ அப்படின்னு என்ன அர்த்தம்? விகாரத்தை அடைந்தது போல. தது விருத்தி அனுபதத்தி. இப்ப என்ன ஆகுது? என்னுடைய பிரகாசம் விருத்தியில படுது. விருத்தியில பட்ட மாத்திரத்துல அதுக்கு உயிர் வந்த மாதிரி, அது வந்து சைத்தன்யம் இருக்கிற மாதிரி இந்த மனசு நமக்கு தெரியுது. மனசு ஜடம். ஆனா என்னுடைய பிரகாசம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுக்கு உயிர் வந்த மாதிரி தெரியுது. அப்போ அதோட சேர்ந்து இருக்கிற நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருத்தி ரூபமா ஆன மாதிரி ஆகிவிடுகின்றேன். கோப விருத்தி வருது, நான் வந்து பிரிச்சு பார்க்காம என்ன பண்றேன்? கோப விருத்தியோட சிங்க் ஆகிறேன். சிங்க் ஆயிட்டு நான் கோபி, நான் கோபத்தை உடையவன், நான் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த விருத்தியோட ஒரு ஃபார்முக்கு நான் மாறின மாதிரி ஆயிட்டேன். வாஸ்தவத்துல நான் ஆகல, ஆனா ஆன மாதிரி ஆயிட்டேன். ஏன்? நான் அபரிணாமினி. இன்னைக்கு இப்ப கோபமா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோபம் போயிடுது, காமம் வந்துடுது, காமம் போயிடுது, அதுக்கப்புறம் லோபம் வந்துடுது, லோபம் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணா வந்துடுது, கருணா போயிடுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி வந்துடுது. மாறிக்கிட்டே இருக்கு. எது மாறுது? சித்தவிருத்தி மாறுது. நான் யாரு? நான் அபரிணாமினி, நிர்விகாரி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியோட சேரும் போதெல்லாம் என் பர்சனாலிட்டியும் மாறிக்கிட்டே பரிணாமத்தை அடைஞ்ச மாதிரியே ஆகுது. வாஸ்தவமா? இல்லை, ஆன மாதிரி. ஆமா, ஸ்படிகத்துல அதான் உபாதிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. உபாதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்படிகலிங்கத்துக்கு பின்னாடி மலர் எந்தெந்த பூ வைக்கிறோமோ அந்தந்த பூக்கு மாதிரி ஸ்படிகலிங்கம் கலர் தெரியுதோ, அதே மாதிரி இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதுதான் நம்ம சொல்றோம், சுத்தோ அப்படி பிரத்யேக அனுபஷ்யதி. பிரத்யேகத்துக்கு ஏற்ற மாதிரி தாட், புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறியப்படுறோம். நம்மளே நினச்சிக்கிறோம் நான் சுத்தம்னு தெரியாம எனக்கு என்ன பண்றேன்? புத்தி விருத்தி தான் இது, நான் இல்லை அப்படின்னு தெரியாம என்னையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி என்னையே நான் என்ன பண்றேன்? நான் கோபமா இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கருணையோட இருக்கேன், நான் ரொம்ப பக்திமயமா இருக்கேன் அப்படின்னு நம்மளையே நம்ம வந்து என்ன பண்றோம்? தப்பா பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் சொல்றாரு, தஸ்யாச்ச பிராப்த சைத்தன்ய உபகிரகஸ்வரூபாயா. இது என்ன ஆகுது தெரியுங்களா? நான் சொன்னேன்ல, வாலி வதம் பண்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல. என்னோட நான் வந்து வாலிக்கு முன்னாடி நான் நின்னேன்னா என்னோட சக்தி சாமர்த்தியம் என்ன ஆயிடும்? வாலிக்கு போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி விருத்திக்கு முன்னாடி நிற்கும் போது
தஸ்யாச்ச அந்த விற்பி புத்தி விற்பி என்ன ஆகுதுன்னா பிராப்த சைத்தன்ய உபகிரக ஸ்வரூபத்தையா. ஃபேன் ஓடாது. ஃபேன் எதனால ஓடுது? கரண்ட் இருந்துச்சுன்னா ஃபேன் ஓடும். ஆனால் நம்ம பார்க்கும்போது கரண்ட் கண்ணுக்கு தெரியுதா? கரண்ட் கண்ணுக்கு தெரியல, ஃபேன் ஓடுற மாதிரியே தெரியுதா? அப்போ ஃபேன் தனியாக இருக்கேன். இப்போ யாராவது காட்டுவாசியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன நினைப்பான்? கரண்ட்டுன்ற கான்செப்டே ஒருத்தனுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், பவர்ன்ற கான்செப்டே ஒருத்தனுக்கு தெரியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை பார்க்குறான், ஃபேனை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்த்தானா அவன் என்ன நினைப்பான்? கரண்ட் கான்செப்டே ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது. அவன் என்ன நினைப்பான்? அவன் ஐயோ ஃபேனுக்கு சொந்தமாக சுத்தர சாமர்த்தியம் இருக்கு, லைட்டுக்கு பிரகாசம் வந்து சொந்தமாக பிரகாசம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தப்பாக நினைப்பான். இப்போ நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த காட்டுவாசி மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்மளால் இந்த பின்னாடி இருக்கிற ஆத்மாவை பிரித்து அறிய முடியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தன்யத்தோட சாமர்த்தியம் உயிர், இந்த மொத்த சாமர்த்தியமும் புத்தி சாமர்த்தியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கு வந்து தஸ்யாக பிராப்த சைத்தன்ய உபகிரகஸ்வரூபாயா, இந்த சைத்தன்யத்துக்கு முன்னாடி நிற்கிற இந்த புத்திக்கு இந்த சைத்தன்யத்தோட சாமர்த்தியம் எல்லாம் அனுகிரகத்தினால பிராப்தியான மாதிரி என்னது புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா. இப்போ என்ன ஆயிடுச்சு? ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? நானாக பிரிஞ்சிருந்து இதை பார்க்கணும், நானாக இருந்து பிரிஞ்சிருந்து பார்க்காம நான் அதோட என்ன பண்ணிட்டேன்? புத்தி விருத்தியோட சேர்ந்து 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 சிங்க் ஆகிட்டு புத்தி விருத்தேர் அனுகார மாத்திரத்தையா, புத்தி விருத்திக்கு பின்னாடி 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 என்னோட ஃபார்ம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ 24 மணி நேரம் அப்பரிணாமியாக இருக்கிற நம்ம என்னவாயிட்டு இருக்கோம்? பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். கரண்ட் வந்து ஃபேனோட சேர்ந்தா சுற்றுது, லைட்டோட சேர்ந்தா எரியுது, அயன் பாக்ஸோட சேர்ந்தா ஹீட்டை கொடுக்குது, மிக்சியோட சேர்ந்தா சுற்றுது, அரைக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தோட சேரும் போதும் அது அந்தந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாஸ்தவத்தை கரண்ட் என்னது? அப்பரிணாமினி, அதுக்குன்னு தனி எந்த ஒரு சுத்துறது இல்லை, லைட்டு கொடுக்குற அதெல்லாம் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேர்ந்தா தான் அப்படி ஆகுது. இதே மாதிரி இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒன்றுமே இல்லை, பரிணாமம் இல்லாதது. ஆனால் புத்தி விருத்தியோட சேர 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 அந்தந்த பரிணாமத்தை அடைஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகி புத்தி விருத்தி விசிஷ்டாகி ஞான விருத்திர் ஆக்கியாயதே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தி விருத்தியையும் நான் என்ன பண்ணுறேன்? அந்தந்த விருத்தியோட சேர்ந்து சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன்? அறிகின்றேன். அப்படி அறியும் போது புத்தி விருத்தி அவிசிஷ்டா, அவிசிஷ்டான என்ன அர்த்தம்? புத்தி விருத்திக்கு ஈக்குவலா அதுக்கு சமமாக நான் ஆயிடுறேன். இப்போ நம்ம வந்து நான் அப்படின்னு இப்போ நம்ம விசாரம் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொஞ்சம் பார்க்க முடியுது. சாமி நான் பார்க்குறேனே என் புத்தி விருத்தி அப்படின்னு. நார்மலாக இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிடுறோம்ல, கிளாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஒன்று கலந்துருக்கோம்? நான் தனியாக எல்லா காலத்துலேயும் நான் தனி, என் மனசு தனி நம்ம பார்க்குற சாமர்த்தியம் வரல நமக்கு. நான் அதனால தான் டெய்லி சொல்கிறேன், காலையில் எந்திரிச்சோன்னு வேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டைம் அதுதான் கோல்டன் பீரியட் நமக்கு. வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியிலேருந்து என்னெல்லாம் தாட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருங்க, மெதுவாக மனசு மலர மலர பார்த்துக்கிட்டே இருங்க, தாட்டு வர்றது எல்லாத்தையும் பாருங்கன்னு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்ணமதகம் முடிஞ்சு வெளியில் போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நான்றவன் இந்த மனசோட ஒன்றா மெர்ஜாகி நம்ம விவகாரத்தில் ஈடுபட்டுறோம். இப்போ நானும் இந்த மனசும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா செப்பரேட்டாக இல்லாமல் அவிசிஷ்டம்னா என்ன அர்த்தம்? வேற இல்லாமல் ஒன்று கலந்த மாதிரி சமமான தன்மையோட ஆயிடுறோம். அப்படி சமமான தன்மையோடு ஆகும்போது புத்தியில் என்னென்னலாம் வெளி விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ரிஃப்ளெக்டோட சேர்ந்து நானும் என்ன அந்த புத்தி விருத்தியோட சமமாக இருந்துக்கிட்டு நான் இருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா புத்தி விருத்தியில என்னென்ன விஷயம் உண்டாகுதோ அது எல்லாம் எனக்கு ஞானம் என்று சொல்லப்படுகிறது, எனக்கு அறிவாக அது ஆகின்றது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? ஜீவாத்மாக்கு இன்னொரு தத்துவமா சொன்னீங்கன்னா அகங்காரம். எங்க இருக்கு அகங்காரம்னு சொல்லுவோம்? புத்தியில. புத்தி வேக்கப்பாவும் புத்தி வேக்கப்பானோன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் வந்துடுது. அப்போ அந்த அகங்காரத்துக்கு வந்து என்ன அகங்காரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சிவி இங்கிலீஷோ ஏதோ ஒன்று ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியவே தெரியாது எனக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு என்னென்னா ஒரே கில்ட்டியாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷே பேச தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பாக மெசேஜ் போட சொன்னால் கூட தப்பு தப்பாக இந்த நான் போடுற மெசேஜ் எல்லாம் என்ன தெரியுங்களா, டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு தமிழில் டைப் பண்ணி அதை டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அதை எடுத்து உங்களுக்குலாம் அனுப்பிட்டு இருக்கேன். என்ன ஒரு மோசம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இவ்வளோ வியாக்கியானம் பண்ணுறேன், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ யாருக்கு அபிமானம் இருக்குது? எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அப்படின்னு ஒரு அபிமானம். என் புத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாதுன்றது ஒரு அபிமானம். தெரியுன்றதும் அபிமானம், தெரியாதுன்றதும் அபிமானம். இது யாருக்கு உண்டாகுது? அகங்காரத்துக்கு. அகங்காரன்றது என்னது? இதான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். எங்க இருக்கு அப்படின்னா புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்ப புத்தேர் அகங்காரம், புத்தியில தான் அகங்காரம் இருக்கு. ஞானம் எங்க உண்டாகும்? புத்தேர் ஞானம், புத்தியில தான் ஞானம் உண்டாகும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, புத்தியில ஞானம் உண்டாகுது. அந்த புத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானியா இருக்கிற அந்த ஜீவாத்மாவும் அகங்காரத்தோட இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா புத்தியில உண்டாகிற எல்லா ஞானம் அஜ்ஞானம் எல்லாத்தையும் என்ன பண்றான், எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிமானிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில இருக்கிற ஒரு விருத்தி கூட எனக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஒரு தாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற எந்த விஷயமா இருக்கட்டும், ஞானம் அஜ்ஞானம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஏன்? அந்த புத்தியோட ஃபார்முக்கு நாம் ஈக்குவலாக மாறி நான் புத்தியோட சேர்ந்தே இருக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு உண்டாகிற ஞானம் எல்லாம் எனக்கு உண்டானதா நான் அபிமானிக்கிறேன். இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பலவிருத்தி, பலவியாப்தி அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேர்? பலவியாப்தி. பலவியாப்தின்னு என்ன அர்த்தம்? அந்த புத்தியில உண்டாகிற ஞானத்தை எல்லாத்தோட கிரெடிட்டையும் யார் எடுத்துக்கிறா? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம கிரெடிட் எடுக்கிறோம்ல, அதுதான் பலன் அப்படின்னு பேர். அப்போ கிரெடிட் எடுக்கிறவன் தான் ஜீவாத்மான்னு பேரு. இவன் தான் பலவியாப்தின்னு சொல்லப்படுகின்றான். இதோட விட்டுருங்க. ததா ச உக்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. இந்த ஆத்மாவை நீங்க வந்து எங்கேயும் தேடி அலைய வேணாம். இந்த ஆத்மாவை எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். மந்திரம், சூப்பரான மந்திரம் சொல்றாரு. ந பாதாளம். சரி, இப்ப ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? புத்தி விருத்தியில. புத்தி விருத்தியோட எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும், சமமா இருக்கும், ஒன்னு கலந்து இருக்கும். கூட புத்தி விருத்தியில என்ன இருக்கு? ஆக்காரம், வெளியில இருக்கிற ஃபார்ம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ புத்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நானும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். புத்தி விருத்தியில உண்டாகிற எல்லா ஃபார்மையும் நமக்கு அறிவா ஞானமா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், சதா எனக்கு ஞானம் உண்டாயிட்டே இருக்கு, ஸ்புரணம் உண்டாயிட்டே இருக்கு. ஆமா, அதான் இப்ப முன்னாடி பார்த்தோமே, சதா ஞாத்தாக. நான் வந்து சதா இந்த புத்தி விருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப சூத்திரம் என்னது? 18வது சூத்திரம். இப்பதான் கிராஸ் பண்ணி போனோம். 18வது சூத்திரம். சதா ஞாத்தாக. இந்த நான் எப்படிப்பட்டவன்? சதா புத்தி விருத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சதா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியில் இருக்கிற பரிணாமங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஃபார்மும் உண்டாக 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 இது எனக்கு தெரியும், இது தெரியும், இது தெரியும், இது தெரியாது, இது தெரியல, எனக்கு இது தெரியும், இது தெரியாது, இது தெரியும், இது தெரியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாயிட்டே இருக்கு எனக்கு. அப்போ ஞானம் உண்டாயிட்டே இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா சம்சாரம் நமக்கு உண்டாயிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அடையணும். இப்போ உங்களுக்கு எங்கே போய் அடைவீங்க? यहाँ जीना है, यहाँ मरना है, इसके सिवा कहाँ जाना है. இங்கே தான் நமக்கு ஒரே சோர்ஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தில் தான் நான் என்னை அறியணும். இப்போ நம்மளோட அனுபவம் வந்து நான் சம்சாரி, நான் பரிணாமி, நான் சுகம் துக்கம் மோகம்னு சதா மாறிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சாஸ்திரம் சொல்லுது நான் வந்து சுத்தம், நான் வந்து பரிணாமம் இல்லாதவன். ஆனா நான் எதனால பரிணாமம் ஆன மாதிரி தெரிகிறேன்? புத்தி விருத்தியோட சிங்க் ஆகிறதுனால. திரஷ்டு திருஷ்ய சங்கயோகயோகோ ஹேய ஹேத்து. இந்த திருஷ்யத்தை திருஷ்யமா பார்த்தேன் அப்படின்னா சிங்க் ஆகாம சம்சாரம் இல்லை. இந்த திருஷ்யத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்காய் பார்க்கும்போது சித்தவிருத்தி பரிணமிக்க சித்தவிருத்தி என்னென்னலாம் பரிணமிக்கோ அந்த மயமாக நானும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போதுலேருந்து? அனாதி காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு.
இப்ப இந்த ஆத்மாவை அறியணும்னா என்ன பண்றது? எங்கேயா குகைக்கு போலாமா? ஆச்சாரியார் சொல்றாரு, ந பாத்தாளம், இந்த ஆத்மா எங்கேயோ ஒரு பாத்தாளத்துல இல்ல, நச்ச விவரம், ஏதோ ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்க இல்லை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா குகையிலையும் இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குகையிலையும் இல்லை. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கஹரே அப்படின்னா ஏதாவது விவரே அப்படின்னா எங்கேயாவது ரகசியமான இடத்துல இருக்கா அப்படின்னா ரகசியமான மலையோட குகையிலையும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா விவரம் கிரீனா, எங்கேயோ ஒரு கிரியோட மலைக்கு மேல இருக்கிற ஒரு குகையிலையும் இந்த ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் நஏவ அந்த காரத்துல ரொம்ப இருட்டுல இருக்கு, எனக்கு கண்ணுக்கே தெரியாம ஆத்மா எங்கேயோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லாம நான் அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் குக்ஷயோ, நல்ல ரகசியமான இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்ஷயோ, ரகசியமான இடங்கள்லையும் எங்கேயும் இல்லை. அது மட்டும் உததீனாம், எங்கேயோ சமுத்திரத்துக்குள்ளார எங்கேயாவது இருக்கோ இந்த ஆத்மா அப்படின்னா அங்கேயும் இல்லை. குகாயஸ்யாம் நிகிதம் பிரம்ம சாஸ்வதம், நம்மளோட எல்லாத்தோட ஹிருதய குகையிலையும் இந்த ஆத்மா இருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரம்மபுரம். பிரம்மபுரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஹிருதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுரம்னு சொல்றோம். இந்த பிரம்மபுரத்துல வந்து குகால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யாம் நிகிதம், இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சதா அந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு, சாஸ்வதமா நித்தியமானது. புத்தி விருத்திம் அவிசிஷ்டாயாம் கவயோ வேதயந்தே. சரி, எங்கப்பா இருக்கு? புத்தி விருத்தியை தேடி போகிறதுனா எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீ புத்தி விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுக்காத. விருத்தி இருக்குல்ல, விருத்தி ஒவ்வொரு தாட்டா வந்துட்டு இருக்குல்ல, இந்த தாட்டை ட்ரில் பண்ணி போன அப்படின்னா இந்த தாட்டோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நீ தான் இருக்கு, ஆத்மா தான் இருக்கு. அப்ப இந்த தாட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமரூப பஞ்சகம் பார்த்திருக்கோமா? நாமரூப பஞ்சகம்னு பார்த்திருக்கோம். அஸ்தி பாதி பிரியம் சேத்தி நாமரூபம் ச பஞ்சகம். ஆத்யம் திரயம் பிரம்ம ரூபம், முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோடது. அஸ்தி பாதி பிரீத்தினா சத்து சித்த ஆனந்தம். இந்த முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. அடுத்து நாமரூபம்னு சொல்லக்கூடிய 2 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்தா இருக்கிறது. அப்போ ஒரு விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா எது இருக்குன்னு இங்க சொல்றாரு, புத்தி விருத்திம் அவசிஷ்டாம் கவயோ வேதயந்தே. ஞானி புருஷர்கள் சொல்றாங்க இந்த ஆத்மா ஒவ்வொரு விற்த்தியோடையும் சமமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு விற்த்தியிலையும் இருக்கு. இது யாரு சொல்றா அப்படின்னா கேனோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. கேனோபனிஷத்துல போதம் பிரதிபோதம் அப்படின்னு, பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே அப்படின்னு ஒரு மந்திரம், 2வது கண்டத்துல இருக்கிற மந்திரம். கேனோபனிஷத்து ரொம்ப ஸ்பஷ்டம். ஓங்கார உபாசனையெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவை எங்கேயும் தேடி அலைய வேணாம், ஒவ்வொரு விற்த்தியிலையும் இருக்கு, ஒவ்வொரு தாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா இருக்கு. என்னெல்லாம் இருக்கு தாட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். இந்த தாட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் விஷயம் எடுத்துங்க. நான் தூக்கத்தில் இருக்கேனா, சுத்த நான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, ஒன்றும் தெரியலன்ற அவித்யாவோட சேர்ந்துச்சு. அவித்யாவோட சேர்ந்து தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அறியவில்லைன்னு மட்டும் இருக்கு. இப்போ இந்த ஒன்றும் அறியவில்லைன்றதுக்கு இன்னொரு பேர் என்னது பேர்? அவ்வியக்தம்னு பேர். அங்கே மேனிஃபெஸ்டேஷனே இல்லை, ஒன்றும் தெரியல. அந்த அவித்யா தான் என்ன ஆச்சு அப்படின்னா வேக்கப் ஆகும்போது முதல்ல என்னாச்சு, புத்தி ஆச்சு. அந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, ஒரு புத்தி விருத்தி இருக்கு அப்படின்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும், ஒரு புத்தி விருத்தினா என்னெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க. புத்தி விருத்தி எதோட காரணம் என்னது? அவ்வியக்தம் தான் காரணம். அவ்வியக்தம்ன்றது என்னது? 3 குணங்களுடைய, வேற பர்சனாலிட்டியே இல்லை. சத்வரஜஸ்தமஸ் தான் அதோட பர்சனாலிட்டி. அப்போ ஒரு புத்தி விருத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புத்தி விருத்தி என்ன ஃபார்ம் அப்படின்னா திரிகுணாத்மகம் ஆயிடுச்சா? சரி, அந்த திரிகுணாத்மகமான விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேஸ் எது? நான் முன்னாடி இருக்கிறத ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஒன்றும் அறியவில்லை, அதுக்கப்புறம் தான் புத்தி. அப்போ புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களோடு கூடியது. கூட வந்து பார்த்தீங்கன்னா நான்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேஸாக இருக்கிறது, நான்ற சாநித்தியம் இருக்கு கீழே. அப்போ முதல் தாட் நல்லா எடுத்துங்க, ஹிருதயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் சொல்லுவேன் ஹிருதயத்தில் முதல் லேயர் எது அப்படின்னா நான். ஃபர்ஸ்ட் லேயர் நான் சதா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கிறது.
அதுக்கு மேலே செகண்ட் லேயர் எது அப்படின்னா ஒன்றும் தெரியலன்ற திரிகுணாத்மிகா மாயா, அது தூக்கத்தில் இருக்கிறது. ரெண்டு தான் தூக்கத்தில் இருக்கிறது. வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் தெரியலன்ற அவித்யாவோட வேற ஒரு பரிணாமம் தான் புத்தி விருத்தி. அப்போ புத்தி விருத்தி வேற, அவ்வியக்தம் வேற இல்லை. அவ்வியக்தத்தோட பரிணாமம் எப்படி? பாலோட பரிணாமம் என்னது? தயிர். தயிரோட பரிணாமம் என்னது? மோர். வெண்ணெய். வெண்ணெயோட பரிணாமம் என்னது? நெய். இது மாதிரி சொல்ற மாதிரியே இந்த அவ்வியக்தம் தான் என்னவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னவாச்சு? புத்தி ஆச்சு. அப்ப அவ்வியக்தத்தில் இருக்க 3 குணங்கள் புத்தி விருத்தியில இருக்குமா? இருக்கும். அப்ப அந்த 3 குணங்களோட இருக்கிற புத்தி விருத்தி, அதுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுனா நான் இருக்கேன். அப்போ ஒரு புத்தி விருத்தியில நான் இருக்கு, அந்த புத்தி விருத்தியில திரிகுணாத்மிகம் இருக்கு, 3 குணங்கள். அந்த புத்தி விருத்தி தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில கிளம்பி மனோவிருத்தி ஆகுது, மனசை போய் சேரும்போது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு வாயின்னு 5 இந்திரியங்கள் வழியா போகும்போது இந்திரிய விருத்தி ஆகுது. அதுதான் விஷயங்களோட கனெக்ட் ஆகி விஷயங்களை கிராஸ் பண்ணும்போது அந்தந்த ஃபார்முக்கு மாறுது. கண்ணில் போன விருத்தி பார்த்ததை பார்த்து ரூபாக்காரம் ஆயிடுச்சு. காதில் கிளம்பின விருத்தி சப்தத்தோட சேர்ந்து சப்தமா ஆச்சு. மூக்கில் கிளம்பின விருத்தி ஸ்மெல் பண்ற விஷயத்தோட சாண்டில்வுட் ஸ்மெல்லா மல்லிகை ஸ்மெல்லா ஆயிடுச்சு. இது மாதிரி அந்தந்த ஆக்காரமாகி அந்த விருத்தி என்ன பண்ணுச்சு? திரும்ப ரிட்டர்ன் வந்து மனசுக்கு வருது. மனசுக்கு வந்தோடனே மனசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இல்லை. என்ன இருக்கும்? சஞ்சலம். மனசு வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கு அது ரொம்ப எமோஷனல். அது என்ன பண்ணுது? அப்போ என்ன டிசிஷன் மேக் பண்ண முடியாதனால அது என்ன பண்ணுது? இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது எங்கேயோ கேட்டிருக்கேனே, இது என்னது இது என்னது அப்படின்னு என்ன பண்ணும்? சஞ்சலமாக ஆகிட்டு ரெஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனசோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி இருக்குது, சித்தம் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதில் என்ன பண்ணுது? இந்த இன்புட்டு என்ன வந்துச்சோ அதை போட்ட மாத்திரத்தில் சிமிலர். இப்போ நான் ஒரு லென்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கேன் என்னோடய ஃபோனில். வச்சுருக்கீங்களா நீங்கள் யாராவது? என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சுருக்கேன், லென்ஸ் அப்படின்னு, கூகுள் லென்ஸ் அப்படின்னு பேர். அந்த கூகுள் லென்ஸில் நான் எதையாவது பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த லென்ஸில் போட்டேன் அப்படின்னா அது சிமிலராக இருக்கிற எல்லாத்தையும் காட்டுது. சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு அதுதான் பண்ணுது. இப்போ ஒரு மலையை பார்க்குறேன் அப்படின்னா அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார போனோன்னே மலை என்ன மலை? திருவண்ணாமலையா, வெள்ளையங்கிரி மலையா, சதுரகிரி மலையா, இமயமலையா, என்ன மலைன்னு இதுக்கு வந்து தெரியல, இந்த மனசுக்கு தெரியாது. இந்த மலைன்னு தெரிஞ்சோன்னே இது என்ன பண்ணுது? கூகுள் லென்ஸுக்கு அனுப்புகிற மாதிரி சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுது. சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக என்னெல்லாம் இருக்குமோ அந்த மலை எல்லாத்தையும் ஒரு 10 டேட்டாவை எடுத்து என்ன பண்ணுது? நமக்கு கூகுளில் காட்டுற மாதிரியே என்ன பண்ணுது அப்படின்னா இது கொண்டுட்டு போய் புத்திகிட்ட கொண்டு போய் கொடுக்குது மனசு. ஏன்பா என்னால் டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ண முடியல, என்கிட்ட ஒரு 10 டேட்டா இருக்குது, நீயே பார்த்துக்கோன்னு. இப்போ எப்படி கூகுள் காட்டுது? நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். ஓ இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது, இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது, அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு எதை ஆர்டர் பண்ணலான்னு நான் எப்படி டிசைட் பண்ணுறேனோ இதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் புத்தி வந்து என்ன பண்ணுது? 10 டேட்டாவை வச்சுக்கிட்டு இது திருவண்ணாமலை, இது வெள்ளையங்கிரி மலை, இது சதுரகிரி மலை, இது இமயமலை அப்படின்னு இது என்ன பண்ணுது? கன்க்ளூஷனுக்கு வர்றது புத்தி. அப்போ புத்தி வந்து கன்க்ளூஷனுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிச்சயத்துக்கு வந்து அந்த ஃபார்முக்கு மாறும்போது அந்த ஃபார்மு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது யார் இருக்கா? அந்த புத்தி விருத்தியில் நான் இருக்கேன். அந்த புத்தி விருத்தி பக்கத்தில் இருக்கிற நான் இந்த இந்த புத்தி விருத்தி எப்படி பரிணமிக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நான் இருக்கிறதுனால அந்த புத்தி விருத்தி பரிணமிக்க 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 அதோட ஞானம் எல்லாம் எனக்கு உண்டாகுது, பிரகாசிக்குது. அப்போ வந்து நான் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு இது தெரியும், எனக்கு இது திருவண்ணாமலைன்னு தெரியும், இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைன்னு எனக்கு தெரியும், எனக்கு சரியாக தெரியலை, இது கன்ஃபியூஸாக இருக்குது, டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, இது என்னவோ மலை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சரியாகவே தெரியல ஜி, எனக்கு அறிவே இல்லை ஜி, நான் போனதே இல்லை ஜி அப்படின்றோம். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்றோம். அப்போ கூடையே இருந்துக்கிட்டு இந்த புத்தி பரிணமிக்க ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு, ஜீவாத்மாக்கு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு உண்டாகிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானை அடையணும்னா என்ன பண்ணணும்? புத்தி விருத்தியை பார்க்கணும். புத்தி விருத்தியில் இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் நீக்குங்க. புத்தி விருத்தியில் என்ன இருக்கும்? முதல்ல நாமம், ரூபம், இதுதான் உலகம். உலகம்ன்றது
ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. இந்த மொத்த ஜெகத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், நாம ரூபம்னு ஆக்கிக்கிங்க. உங்க புத்தி விருத்தியில நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாமம் எந்தெந்த ரூபம் வருதோ, இது நாமம் ரூபம், இது வந்து ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது வந்து திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போறது. அப்ப நெகேட் பண்ண 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 என்ன ஆகும்னா, ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணது நாம ரூபம் எல்லாம் விலயமாச்சு அப்படின்னா மிச்சம் யார் இருப்பா? அந்த புத்தி விருத்தி கண்ணியமா நான் இருப்பேன். நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கா, நாமம் இருக்கா? நானுக்கு நாமமும் இல்லை, ரூபம் இல்லை, நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் இருப்பேன். இதை தான் பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத் சொல்லுது. ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் அறியப்படுறதா இருக்கு. 2-4 கேனோபனிஷத்துல 2-4 அப்படின்னு போட்டுங்க. ரொம்ப கம்பீரமான மந்திரம். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓங்காரத்துல பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஓங்காரத்துக்கு மகிமை கொடுக்குறோம் அப்படின்னா இதான். இந்த மொத்த ஜாகிரத பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகாரம், ஓங்காரத்தோட ஸ்தூலம். மொத்த சொப்பன பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உகாரம். மொத்த காரண பிரபஞ்சம் சுஷுப்தி அவஸ்தையும் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாரம். அகார உகார மகாரம். இந்த அகார உகார மகாரத்துல பிரதிபிம்பிக்கிறவன் யாரு? விஸ்வன் ஜாகிரதத்துல. ஜாகிரத பிரபஞ்சம் ஜாகிரதம் அகாரம். சொப்பன பிரபஞ்சம் சொப்பனத்துல இருக்க தைஜசன் வந்து பாத்தீங்கன்னா உகாரம். காரண பிரபஞ்சம் டீப் ஸ்லீப்ல இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஞன். இந்த 3த்துக்கு அந்நியமா யார் இருக்கா? இது 3மே ரிஃப்ளெக்ஷன். இந்த 3மே என்னது? விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன் அப்படின்றவன் ஸ்தூல தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறவன் விஸ்வன், சூக்ஷ்ம தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறவன் தைஜசன், காரண தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஞன். 3 அவஸ்தையில ரிஃப்ளெக்ட் ஆகிறான் 3 தேகத்துல. இதுக்கு அந்நியமா ஒரிஜினல் யார் இருக்கா? ஒரிஜினல் பிம்பம் வந்து இது இந்த 3த்துக்கும் வேறா இருக்கேன். அப்ப இந்த 3க்கும் வேறா இருக்கேன் அப்படின்னா துரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிசு சந்ததம். எங்கேயோ தனியா இல்லை, எங்கேயோ பாதாளத்திலேயோ எங்கேயோ மலை குகையிலையோ சமுத்திரத்துக்கு உள்ளார ரகசியமாவோ எங்கேயும் இல்லை. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அவஸ்தைகளையும் வியாபிச்சு ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 3லையும் பேஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எது எல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அது எல்லாம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது ரிஃப்ளெக்ஷன், இது திருஷ்யம், இது பரிணாமி அப்படின்னு பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. எது பரிணமிக்குதோ அது நான் இல்லை, நான் அபரிணாமி. அப்ப எந்த நிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரமா ஆகுறீங்களோ அது வரைக்கும் விகாரத்தை அடையிறத எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியிலே உங்களை அடைஞ்சிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்ல 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 ஸ்தூல சப்தங்கள் எல்லாம் ஸ்தூல பிரபஞ்சத்தோட நெகேட் ஆகிடும். சூக்ஷ்மத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள் வாசனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உகாரத்தோட பிரயோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிடும். அதுக்கப்புறம் மகாரத்தை பிரயோகம் பண்ண 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 உங்களை என்ன பண்ணணும்னா பிராணனில் கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அப்போ நீங்கள் மகாரத்துக்கு போயிட்டீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான் இந்த அப்போதான் வேதாந்தம் வந்து வருது. இந்த பிராணனும் பார்க்கப்படுவதா இருக்கு அப்படின்னு நீங்கள் நாதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணும்போது வெறும் சொரூபத்தில் வந்து நின்றுவீங்க, நாதமும் இல்லாமல் போயிடும். இப்போ துரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி பண்ணுறதுன்னு பேர். இதான் மாண்டூக்கியத்தில் 12 மந்திரங்களும் இதை தான் பண்ணுது உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு விற்த்தியிலையும் ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுவதாக இருக்கின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்பரியம். இதோட இது முடியுது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இந்த சூத்திரம் இதோட முடிஞ்சு போச்சு. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரம் பார்க்க போகிறோம். 11லேருந்து 22 வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். நாராயண 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 நாராயண. இவரும் அருமையாக எழுதுகிறார். நிறைய வியாக்கியானம் வந்து யோக சுதாகரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சில அம்சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தை சொல்லாத அம்சங்கள்லாம் அவர் இன்னும் ஈஸியாக சொல்கிறார். நாளையிலேருந்து பார்ப்போம்.